ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் அயர்லாண்டுக்குமான வார்ம் அப் மேட்சஸ் வந்து ஐசிசி T20யோட வேர்ல்டு கப் மேட்சஸ் வந்து நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரோவர்டு ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. இந்த ஸ்டேடியத்தில் தான் லாஸ்ட்டு மேட்சில் வந்து ஸ்ரீலங்கா வந்து லாஸ் ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு வார்ம் அப் மேட்சஸ்னால எந்த பிளேயர்ஸ்னாலும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வருவாங்க. பிளேயர்ஸை வந்து லீவும் பண்ணிடுவாங்க. 15 பிளேயர்ஸை வச்சும் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க மெயினான பிளேயர்ஸை சில டீம் வந்து டீமுக்கு எடுக்காமையே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிச்சில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வின் பண்ணுறது வந்து சேசிங் டஃப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டினுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு கார்டாகி கொஞ்சம் பவுலர்ஸ் வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாமினேட் பண்றாங்க. இப்போ டோட்டல் மேட்சஸ் 16 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 12, செகண்ட் வின் பண்ணவங்க 4 இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. 150 ஸ்கோருக்கு பிலோ வந்து 3யும், 150 to 169 3யும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 170 to 189 வந்து 7ம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 170 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹை ஸ்கோர் 245 வந்து வெஸ்ட் இண்டீஸ் பண்ணியிருந்தாங்க. லோ ஸ்கோர் வந்து 81 பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட்ல லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து லாஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க முக்கியமான பவுலர் தீக்ஷனா கொண்டு போல, பத்திரானா கொண்டு போல, பேட்ஸ்மேன்ல சமர விக்ரமா இவங்க எல்லாத்தையும் லீவ் பண்ணிட்டு தான் அந்த மேட்ச் விளையாண்டாங்க. நெதர்லாந்து வந்து இந்த மேட்ச் நல்லா பிளே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் தான். நீங்க வந்து ஒரு பெரிய அளவுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்மால் லீகாவது பிளே பண்ணுங்க. அந்த வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பாருங்க. ஸோ வேர்ல்டு கப் ஐசிசி T20 பிளே பண்ணும்போது அது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸ், நிசன்கா, சமர விக்ரமா இவங்க வந்து மெயினான ஐசிசி T20ல விளையாடுற பிளேயர்ஸா வந்து கண்டிப்பா இருப்பாங்க, பத்திரானா வரைக்கும். ஆனா இந்த வார்ம் அப் மேட்சஸ்ல ஒரு 15 வரைக்கும் வச்சுட்டு அதுல இருந்து யாருனாலும் அவங்க எடுப்பாங்க. பேட்டினுக்கு சாதகமா இல்ல பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்கன்னா பவுலினுக்கு சாதகமா அந்த மாதிரி சும்மா அப்படி கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயர்லாண்டோட பிளேயிங் 11 மேக்ஸிமம் இதுல இருந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஐசிசி மெயின் மேட்சஸ்ல. ஆனா இந்த மேட்சஸ்ல நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பேட்டிங் பவுலிங்ல அவங்களுக்கு வந்து இதுல வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதுல இருக்கிற மெயின் பிளேயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்க்கு கொடுங்க. மெயின் பிளேயரை கூட அவங்க சில டைம் டிராப் பண்ணிட்டு கூட அவங்க ஒரு பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுல நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா இப்ப நடந்ததுல 28 மே அதாவது நெதர்லாண்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்தது. அதுல நெதர்லாந்து வந்து 181 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸ்ரீலங்காவால அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண முடியல, அதாவது சேஸ் பண்ண முடியல. 161ல வந்து அவுட் ஆயிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்ஸ் நல்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா சேசிங் வந்து இந்த கிரவுண்டை பொறுத்தவரை கொஞ்சம் டஃபா இருக்கு. அதுக்கு தக்கனமா டீமை நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மேட்சஸ்லயும் 188 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸால சேஸ் பண்ண முடியல, ஏன்னா ஸ்பின் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இப்போ நல்லா பண்ற மாதிரியான கண்டிஷன் வந்து பிளேயர்ஸ் வந்து இவங்க திரும்ப ஸ்ரீலங்காவோ அயர்லாந்து பிளேயர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து மெயினா கொண்டு வந்தாங்கன்னா அந்த சேசிங் வந்து கண்டிப்பா டஃபா இருக்கும். நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 41 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு 13ம் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 18ம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸ் வந்து 26 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 15 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளே தான் வந்து இவங்களை டாமினேட் 3 மேட்சஸ் பிளே பண்ணி 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா நிசாங்கா ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5-41 34 இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த வென்யூல வந்து இப்போ இவர் சேசிங் பண்ணும் போது இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்ல வந்து ஒரு 61 ரன் வரைக்கும் இவங்க கூட அடிச்சிருக்கிறாங்க. T20 இன்டர்நேஷனல்ல இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 27 ஆவரேஜ்ல இருக்கிறாங்க. அடுத்து குசால் மெண்டிஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு 100 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஹெட் டு ஹெட்லயும் ஒரு 68 ரன்ஸ் வந்து ஒரு மேட்ச்ல அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த மேட்ச் நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜோஸ்வா லிட்டில் கிட்ட நிசன்கா வந்து இப்போ அவர் விளையாடுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வாய்ப்புகள் அவுட் ஆகுறதுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் கமின் மெண்டிஸ் அப்புறம் சமர விக்ரமா லாஸ்ட் மேட்ச் இவங்க வந்து பிளே பண்ண வைக்கல. ஸோ இவங்க வந்து மெண்டிஸ் வந்து பவுலிங் போட்டிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச், பேட்டினும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து லோ பர்சன்ட்ல இருக்கும்போது நீங்க அவரையே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சமர விக்ரமா வந்து பிளேயிங் 11ல வருவாரா அப்படிங்கிறது
ஒரு டவுட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்லங்கா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். பவுலிங்கும் சில டைம் ஆஃப் பிரேக் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. ஆனா இவங்க டீம்ல மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால பேட்டிங்ல ஸ்கோர் பண்ற பட்சத்துல மட்டும்தான் இவரால பண்ண முடியும். இவர் வந்து இவங்க கூட ஒரு 31 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. T20 இன்டர்நேஷனல்ல ஒரு 990 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவரை எப்படி எடுக்கலாம்னா, இப்ப டாப் ஆர்டர் நிசாங்கா மெண்டிஸ் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தா கண்டிப்பா அஸ்லாங்காவை எடுங்க. இவங்க டி சில்வா வந்து டாப் ஆர்டர்லாம் விக்கெட் போச்சுன்னா அவங்கள வந்து அடிஷனலா தான் உள்ள சேர்க்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவங்கள வந்து மேட்ச்ல கூட இவங்க வந்து மேக்சிமம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் தனஞ்சயா டி சில்வாக்கு பதிலா விஜயகாந்த் அவரை கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மாதிரி ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து மேக்சிமம் லாஸ்ட் மேட்ச்மே ஒரு 2 ஓவர்ஸ் போட்டிருக்கிறாரு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 ஓவர்ஸ்க்கு மேல போட வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பேட்டிங்கும் பண்ணுவாங்க. இவரும் அதே கேட்டகரி தான். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்ல கொஞ்சம் அந்த நிஷாங்கா அந்த மெண்டிஸ் இவங்க கொஞ்சம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இப்ப அதுவும் சேசிங் பண்றாங்கன்னா நீங்க இந்த மேத்யூஸ் அதுக்கப்புறம் துஷன் ஷனாக்கா இவங்களெல்லாம் நீங்க மஸ்டா இவங்க டீம் கூட எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட மேட்சஸ் நிறைய பிளே பண்ணல ஆஞ்சலோ மேத்யூஸ்லாம். சோ இவங்க நல்லா பிளே பண்றதுக்கும் இவங்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. 45 விக்கெட்ஸ் வந்து T20ல எடுத்திருக்காரு. அசரங்கா வந்து கண்டிப்பா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. 4 ஓவர்ஸ் போட்டுருவாங்க. பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க. சோ இவர் மஸ்ட் பிக்ல இருப்பாரு. இந்த துனித் விலகே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சப்போஸ் வந்து தீக்ஷனாக்கு பதிலா இவரே தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை ஏன்னா இங்க ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கும்போது தீக்ஷனா வந்து எடுப்பாங்களா அப்படின்னா ஒரு டவுட் தான். சோ இவரையே நீங்க வந்து ஸ்பின் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். தீக்ஷனா வந்து ஹெட்வேர்ல வந்து நல்லா பண்ணிருக்காங்க 5 விக்கெட். ஆனா ரீசன்ட் ஃபார்ம் வந்து IPL இருந்து இவங்களோட இது மேக்சிமம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு விக்கெட் எடுப்பாரு இல்லைன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல இவர் ஒருவேளை பிளே பண்ணா அந்த 15 இதுக்குள்ள உள்ள வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒருவேளை ஸ்பின் சப்போர்ட் ஆகிற பட்சத்துல மேபி ஒரு வாய்ப்பு. அது மாதிரி சமீராவும் லாஸ்ட் மேட்ச் எந்த இதுவும் பண்ணல. சோ இவங்களுக்கு பதிலாக நம்ம வேற அடுத்து வர பிளேயர்ஸையே நம்ம எடுக்கலாம். லாஸ்டா 10 ரன் வந்து பிளே பண்ணல. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே அவங்க IPL இதுல நல்லா இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல்ல தான் ஒரு 6 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பொதுவா T20ல பாத்தீங்கன்னா 20 மேட்சஸ்க்கு வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 35 விக்கெட் 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷனல்ல தான் அவரோட இது வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி துஷாரா வந்து எப்படின்னா அவர் லோ பொசிஷன்ல இருப்பாரு. அவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் டஃபா இருக்கு. சோ இவரை செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் இவர் லோ பொசிஷன்ல இருப்பாரு, ட்ரை பண்ணலாம். மாதிரி மடசுங்கா வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த வென்யூல லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ 15 பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கோம். மேபி இதை விட்டு கூட அவங்க வெளியே இருந்து வேற ஒரு பிளேயரை கூட இந்த இதுல எடுக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு SL பிளே பண்ணுங்க. இந்த வென்யூ ப்ராக்ரஸ் அப்பதான் நம்ம அடுத்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடும் போது இதை நம்ம கரெக்டா உங்களுக்கே வந்து கரெக்டா கணிக்க முடியும். அதனால கண்டிப்பா பிளே பண்ணுங்க. இல்ல ஒரு மினி GL கூட பிளே பண்ணுங்க. இங்கிலாந்துல பொறுத்தவரை இவங்களோட ஓபனர் வந்து ஹெட் இவங்களோட வந்து கொஞ்சம் கம்மியா தான் பிளே பண்றாங்க. அவங்கள இது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து இது வரைக்கும் மேட்ச் பிளே பண்ணதுல வந்து ஒரு 20 அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹெட்ல பாத்தீங்கன்னா T20ல பாத்தீங்கன்னா பால் ஸ்ட்ரிங் வந்து நல்ல ஒரு 3000க்கு மேல ரன் அடிச்சிருக்காங்க. ஆண்டி பால்பிரின் அவரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்ஸ் வச்சிருக்காங்க. சோ டாப் ஆர்டர்ல நம்ம ஒருத்தரை வந்து இந்த இதுல எடுக்கலாம். மேக்ஸிமம் இவங்க எல்லாமே லோ பெர்சன்டேஜ்ல தான் இருப்பாங்க. சோ ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பேட்டிங் பண்றாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் யார் ஃபர்ஸ்டோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை. அதே மாதிரி இந்த ஹாரி டெக்டர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த T10 மேட்சஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அயர்லாந்து இதுல வந்து நிறைய விளையாண்டுருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸும் விளையாண்டுருக்காங்க. ஆனா இந்த T10 மேட்சஸ்ல இவங்க 2 பேருமே ரொம்ப அருமையா விளையாண்டுருக்காங்க. அதுல வந்து இவர் வந்து பவுலிங் சில டைம் போடுவாரு. சோ இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க வந்து நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க. டக்டர் 55 40 73 51 அடிச்சிருக்காரு. சோ அவரை கூட நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணி ஒரு டீம்ல நீங்க எடுக்கலாம். இந்த கேம்பர் இவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். நல்ல விக்கெட்டும் எடுப்பாரு, அதே நேரத்துல பவுலிங் போடுவாரு. இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்தவரை இவர் வந்து முக்கியமா தான் இருப்பாரு. பேட்டிங்கும் பண்ணி பவுலிங்கும் விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா டாக்ரில் இவங்க வந்து பெருசா பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணல, பேட்டிங் மட்டும்தான். சோ இந்த 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க கேம்பரையே ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க பவுலிங் இருக்கிறதுனால அவங்கள கண்டிப்பா டீம்லயும் எடுப்பாங்க.
இவங்க ராஸ் அடிர் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நெயில் ராக் இவங்க எல்லாருமே மேக்சிமம் பெஞ்ச் பிளேயர்ஸ் கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. இதுல யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா பேட்டினுக்கு மேபி இந்த லெஃப்ட் ஹேண்டர் இதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நெயில் ராக்குக்கு கொடுக்க மேபி ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து பேட்டிங்ஸ் ஓரளவு பண்ணுவாங்க, அதே நேரத்தில் பவுலிங் வந்து ஓரளவு பண்ணியிருக்காங்க. T20ல ஒரு 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு லெக் பிரேக் வந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட்டர் வந்து மேக்சிமம் அவர் வந்து அந்த பிளேயிங் 11ல வந்து இருப்பாங்க மேட்சஸ்ல. ஸோ இந்த இதுல அவர் இருப்பாரா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு எடுங்க. அவர் இருந்தா மஸ்டா எடுத்துருங்க. ஏன்னா 2 விக்கெட் 3 விக்கெட்னு ஸ்டார்டிங்ல எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பேரி மேக்ரத்தி வந்து எப்படின்னா அவர் எடுத்தா இந்த மாதிரி 3 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட்னு சம் மேட்சஸ்ல எடுப்பாரு, இல்லைன்னா 0-0 இந்த மாதிரி தான் அவர் எடுப்பாரு. ஆனா அந்த வென்யூல வந்து ஒரு 4 விக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. டோட்டலா 51 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து லோ பர்சன்ட்ல இருந்தா நீங்க வேணா இந்த மேட்சை பிளே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜோஷுவா லிட்டில் வந்து மஸ்டா டீம்ல எடுப்பாங்க. ஒருவேளை மெயின் பிளேயருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இவருக்கு பதிலா நம்ம அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பவுலர் முக்கியமா வருவாரு. அப்படி இவர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுங்க. டாப் ஆர்டர் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 பேர்ல பிளேயிங் 11ல பாத்தீங்கன்னா எப்படியும் கிரைங் யங் வந்து ஒரு மெயின் பிளேயரு. அவரும் 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா T20ல நல்ல இது வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிளேயரா இருப்பாரு. இப்போ அயர்லாந்து வந்து இந்த மேட்சை வின் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இவர் பண்ணுவாரு. இந்த கிரஹம் ஹோம் வந்து அவர் வந்து ஒரு பிரெஞ்ச் பிளேயர் தான், மேபி உள்ள கொண்டு வரலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க கிரைக் எங்கேயே நீங்க வந்து அதே மாதிரி இந்த பென் வைட் இவங்களும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான். 2 லெக் ஸ்பின்னர் இப்ப ஸ்பின் சப்போர்ட் ஆகிற பட்சத்துல வேணா ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா இவரை வந்து லீவ் பண்ணிடுவாங்க. நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனா இந்த இதுல மட்டும் சிவிசி வந்து நீங்க இப்ப அந்த வார்ம் அப் மேட்ச் விளையாடுவீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர் இப்போ வந்து இந்த மெண்டிஸ் நிசாங்கா, அதே மாதிரி இங்க நம்ம அந்த டெக்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் அந்த மாதிரி மெயினா பிளே பண்ற ஆள் யாரோ அவங்களுக்கு மட்டும் சிவிசி கொடுங்க. ஏன்னா யாருனாலும் திடீர்னு வராம போயிடலாம். பத்திரானாலாம் இப்ப லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல, தீக்ஷனாக்கு பவுலிங் கொடுக்கல. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸுக்கு இடையில இப்போ இன்னைக்கு மார்னிங் நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் உள்ளே விளையாடல. இவங்க ஸ்டார்க்கு பெருசா இல்ல, கம்மின்ஸுக்கு இந்த இது இல்ல, அதே மாதிரி நிறைய முக்கியமான பேட்ஸ்மேன்ஸோ பவுலர்ஸோ பெருசா இது பண்ணல. அப்போ அந்த மாதிரியும் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க முக்கியமான பிளேயர் யாரோ அவங்களுக்கு மட்டுமே சிவிசி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்கும். இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க 4 ஓவர் போட்டுருவாங்க, இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, இவரோட ரீசன் ஃபார்ம் நல்லா இருக்கு, இவங்களுக்காக பார்த்து கொடுங்க இந்த மேட்ச் பொறுத்தவரை. உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வார்ம் அப் மேட்சஸை நீங்க ஒரு எஸ்எல்லாவது பிளே பண்ணுங்க. அந்த கிரவுண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ப்ராக்ரஸ் உங்களோட ஆப்லயே நீங்க பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால அதுக்கு நல்ல யூஸா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு எஸ்எல் இல்லைன்னா மினி ஜிஎல்லாவது பிளே பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டாட்ஸ் எல்லா இதையும் வச்சு ட்ரீம் 11ல எப்படி அந்த பிளேயர்ஸ் உள்ள வராங்க, எப்படி போறாங்க, எந்த பிளேயர்ஸ் வந்தா இன்னிங்ஸ் வைஸ் இது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லா டெப்தா அனலைஸ் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் வந்து மாறலாம் மேக்சிமம். ஆனா இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.